ஹாய், என்னடா இது ஹேர் எப்படி வச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஹேரை வந்துட்டு கலரிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா எடுத்திருக்கா. அது வந்து செல்ஃப் கலரிங் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் க்ராப் வெட்டியிருக்கேன். இதுக்கு அழகாக கலரிங் பண்ணி உங்ககிட்ட செட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஹேருக்கு என்ன மாதிரி கலரிங் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா பிளெண்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதாவது நான் கோல்டன் பிளெண்ட் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பிளாக் கலராக ஹேர் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி செக்ஷனில் கிடைக்கும். ஸோ ப்ரௌனியாக ஹேர் இருக்குன்னா எனக்கு இந்த மாதிரி செக்ஷனில் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பிளண்டிங்காக ஹேர் இருக்குன்னா இந்த மாதிரி செக்ஷன்லாம் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு நான் பிளாக் மோடில் என்னோட ஹேர் செக்ஷன் இருக்கிறதுனால இப்போது எனக்கு இந்த செக்ஷனில் தான் ஹேர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இந்த பிளண்ட் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹேர் ஃபுல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஹைலைட்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹைலைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஹேரை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா ஹேர் ப்ளீச் வந்து நம்ம பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது 15 நிமிஷம் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அதே மாதிரி பொனிடெயில் போட்டுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஷீட் கவர் ஹேருக்குன்னே இருக்குது, அதை வந்துட்டு அந்த பொனிடெயில் கடையிலே செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து டெவலப்பரையும் க்ரீமையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது விகிதம் பார்த்திங்கன்னா 1:2, அதாவது க்ரீம் 1 ஸ்பூன்னா டெவலப்பர் 2 மடங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ஹேரில் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஆகிற மாதிரி அப்ளிகேஷன் பண்ணி 1/2 hour, அதாவது அரை மணி நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணும் கைஸ். இந்த அலுமினியம் கவரை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி நம்ம ஹேரில் வந்து நல்லா லாக் பண்ணிடலாம். ஸோ 1/2 hour நல்ல ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட். இப்போ ஹேர் செட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஹேர் கலர் வந்துட்டு ஹோமாகவே நாமளே ஹைலைட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. மேலும் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.